எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தால் ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் அழிவை நோக்கி போகுது. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார். அந்த இயக்கம் 52 வருஷத்துல ஒரு சரிவை பின்னடைவை சந்திச்சு போகுது. இவ்வளவு காலம் இதுல நாம பயணித்த நாம் அப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சியை தொடர்கிறார்கள். ஓபிஎஸ் என்கிற தனி மனிதர் மட்டுமல்ல, இதுல இப்ப அவர் இந்த உரிமை மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற இந்த அமைப்பை தொடங்கியதற்கு பிறகு மாநில மாவட்ட வாரியாக பல்லாயிரக்கணக்கான, ஏன் இன்னும் சொன்னா அந்த கிளை அமைப்பெல்லாம் சேர்த்து 1,00,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டாங்க. நீங்க முதல் தர்ம யுத்தத்துல இவர் மட்டுமே இணைந்து இவரை சார்ந்து வந்தவர்களை கவனிக்கல, எந்த பொறுப்பும் வாங்கி கொடுங்கிற குற்றச்சாட்டு இன்னும் தொடர்கிறது. எனவேதான் அவருடைய கான்செப்ட் என்னன்னா, இணைவோம். இணைந்த பிறகு எப்படி அந்த இணைப்பு இருக்கணும்னா 1989 ஜே அணி ஜா அணி இணைந்ததுல அது மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் முதல் கடைசி கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் என்னோடு வருகிறவர்களுக்கு அகாமடேட் பண்ணணும். அங்க இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு மாவட்ட நகர ஒன்றியத்தில் செயலாளர்களாக இருக்கிறாங்க. இவர் போட்டவர்களை இணை செயலாளர் துணை செயலாளர் அகாமடேட் பண்ணணும். அப்போதான் அந்த ஒருங்கிணைப்பு சரியானதாக இருக்கும்.